அவனை டெய்லி மார்னிங் நான் தான் எழுப்புவேன். கொஞ்சிட்டு டெய்லி ஏதோ ஒரு ஸ்டோரி நானாக சொல்லி தான் அவனை எழுப்பி விடுவேன். யாரை பார்க்குற? இப்போ ரீசன்ட் மந்த்தாக அதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுறான். இப்போ அவன் எதனால அது போர் அடிச்சிருச்சா? பிள்ளைய பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம் பொங்கியாச்சும் சாப்பிட்டுருப்பேன். உங்களுக்கு இப்போ அந்த கதை பிடிக்கலையா இல்லை அந்த மாதிரிலாம் வந்து பேச கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சி மேலே சொல்லிடு. பிடிக்கல. எனக்கு மெச்சூரிட்டி வரலையோன்னு அவர் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் சார். வரும் ஆனா வராது. இது எப்போ இந்த கட்டாச்சோ ஸ்கூல் முடிச்சா அடுத்த 10 minutes to 15 minutes நீ வீட்டில் இருக்கணும். Oh shit. Here we go again. இது எங்கே இருந்தாவது வந்து எனக்கு நியூஸ் வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அங்கே ஏரியாவில். அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னா முதல்ல வந்து சொல்லிட்டு போவான். இப்போ கிளம்பி போயிட்டு சொல்றான். வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா இருந்துட்டு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பவே சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் இப்போ படிச்சு முடிச்சுட்டு கிச்சன் நேராக போயிடுவேன் சார். எனக்கு என்ன வேலை செய்தேன்னு செஞ்சு கடையில் எடுத்துடுவேன். அம்மாக்கள் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசுவாங்க, எக்ஸைட்டடாக கேட்பாங்க. ஸோ சொல்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? கரோலையும் வரும். மொபைல் லைட் பட்டே கருப்பாயிட்டா. கடைசி அவட்ட என்ன ஷேர் பண்ணீங்க? பண்ணல. அம்மாக்கெல்லாம் கேளுங்க, அவ்வளோ ஆச்சரியங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஊர்லயே இந்த ஊர்ல என்ன இந்த உலகத்திலேயே இல்லாத மகாராணியா பார்த்து நான் கட்டி வைக்கல, குழந்தைரம் பொண்ணே இல்ல சொல்லிட்டா அம்மா. இவங்க எக்மூர்ல இருக்காங்க, நாங்க ஈசிஆர் ரோடு கடப்பாக்கத்துல இருக்கோம். அவ்வளோ விலகி போகிறது கேட்கல. இல்ல சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டுக்கு வாங்கன்னா என்ன இருக்கு அந்த வீட்டில், எதுக்கு வரணும் நாங்க? யானைக்கு அடிசருக்கும் பழமொழியே இருக்கு. கொஞ்சம் ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அந்த இடமே அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. அப்பா அதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்கப்பா. அப்படி மட்டும் சொல்லுவேன் நினைக்காதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற ஆள்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? சென்னைக்கு போறேன். சம்டைம்ஸ் நானே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு போவேன். அப்பா வந்து என்ன ஏதாவது கேஷ் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கேட்பாங்க. Because I want to make things right. What does that mean? How? Just take it. You know, you can really be a manipulative asshole. Doing what you always do. Showing off on your terms, expecting your checkbook to solve everything. meant for that அப்படின்ற மாதிரி அப்பாவே நினைக்கிறாங்களே. நான் வந்து திடீர்னு எழுதிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து நைட்டு 12 ஆனா கூடவே என் பின்னாடியே தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அண்ட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். இஸ் நாட் கம்ஃபர்டபுள். திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவங்களோட அந்த பிரெத் வந்து அப்படியே வரும், அந்த ஸ்பைனில் அந்த சில்ஸ் அப்படியே இறங்கும். கொஞ்சம் இதாக தானே சார் இருக்குது. ரொம்பவே இதாக இருக்குது எனக்கெல்லாம். இதையே நீங்கள் 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். வந்து காலையில் 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்கூலு, அவர் முடிச்சுட்டு வந்து அப்படியே திரும்ப படிக்கணுமா? எப்படி படிப்பாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அவர் வந்த உடனே டயர்டாக வருவாரா, இல்லை அவர் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவேன் சார், அவ்வளோதான். இந்த பையனுக்குள்ளேயே என்னவோ இருந்திருக்கு பாரு. உட்காரும் போது பக்கத்துலயாவது உட்காரலாம் இல்லைங்களா? அரவணைப்பா இருக்கும் இல்லைங்களா எங்களுக்கு, அது அப்படியே தனிமையிலே போயிடுதுங்க. இத்தனை நாள் திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன், பாசமா பேசினா நம்ம அப்பா கடிக்கிறான்னு நினைக்க மாட்டா. இப்போ ஏதாவது டிவியில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து என் கூட கம்பேர் பண்ணுவார். எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி பேசி எதுக்கு கம்பேர் பண்றீங்க? அவன் சரக்கு அடிக்கிறானா சைட் அடிக்கிறான்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னா நான் எப்படி உங்கள் பக்கத்தில் உட்கார முடியும்? நீ சரியா சாப்பிட்றது இல்லையா? எழுச்சுனே போறியா நீ? அதை நீ சொல்கிற. ஓ சரி பிரைட் கிறுக்கு பல. பேசிக்காக இவங்க மைண்டில் ஒன்றே ஒன்று தான் நினைப்பாங்க, எங்கள் அப்பா நல்ல அப்பா. பல தவறுகளை செய்கிற அப்பாக்கள் யாரையும் அவள் அந்த அப்பாவோடு ஒப்பிடலை. பாத்தீங்களா, உங்க அப்பா தான் சினிமா மேன் சொன்னேன்ல. எங்க அப்பா ஒன்று சொல்லுவாங்க, சார் நீ ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு பையன் கிட்ட கூட பேசணும்னு அவசியமே இல்லை. நீ என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு வருத்தப்படுறாரு. நீங்க கேளுங்க போ. It is not allowed sir. அட கேளுமா, அளவுட நீயும் அசியூம் பண்ற. அப்பா சொல்லுங்கப்பா. நீ கூட்டு வா. இல்ல இல்ல போய் சார் இப்படி சொல்றியா? போய் 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 போய். ஏன்னா கிளாஸ்ல பசங்களுக்குள்ள சண்டை வரும்போது மூஞ்சிலே குத்திட்டானுங்க. என் பேக்ல ஒரு 4 ஆர்ம்ஸ் இருந்தது. நீங்களா இருந்தா என் பேக்ல அந்த 4 ஆர்ம்ஸை பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க? எடுத்து வச்சுக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். Not bad, not bad. Now you. எங்க அப்பா என்ன திரும்ப கேட்டாரு, எல்லா பொண்ணுங்க முன்னாடியும் போய் கிளாஸ்ல கெத்து காட்டுறதுக்கு பாக்குறியா?
அப்ப அவரு அதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசணுன்றதுக்காக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். இப்ப பாட்டு பாக்குறாருன்னா அந்த பாட்டுல வர ஹீரோயின் பேர் என்னன்னு கேட்பாரு. சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட நோட்டு வந்து பார்த்து எழுதுறதுக்காக வாங்குச்சு. வாங்கிட்டு அதை வச்சு மெசேஜ் அனுப்பிச்சுது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. நீங்க ஒரு லவர் பாய் அப்படி ஒரு இமேஜ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அவங்க நீ எல்லாம் என்னடா டேய் நான்லாம் அந்த காலத்துல அப்படி பார்த்தோம்னா இதுல 10% கூட கிடையாது அவரு. பாருங்க அவ்வளவுதான். இதான் மேட்ரு. ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? என்னென்னலாம் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள? டீ கடையை பார்த்தா டீ கடையை பற்றி ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுறது. இல்லை நாங்கள் பேசவே மாட்டோம்னு சொல்ல பொண்ணுங்களை பற்றி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. பர்த்டே வந்தாலே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுப்பானுங்க. ஆனால் திடீர்னு ஒரு 500 ரூபா பெண்ணு 700 ரூபா பெண்ணு வரும். யாரா கொடுத்தான்னா கிளாஸ்ல ஒரு பொண்ணு கொடுத்தா. என்ன உன் பேனா எனக்கு வேணாம். ஓ ஞாபகத்தமா என்கிட்டே இருக்கட்டும்ன்றியா? சார் அது ஆக்சுவலி 600 இல்ல 1500. 1500. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே. பிம்பிள் எல்லாருக்கும் வராது போறதுனே. கொரியன் சீரிஸ் நிறைய பாப்பீங்களா? தென் கொரியாவை சேர்ந்த அந்த இளம் இசைக்கலைஞர்களின் நடனமும் பாடலும் 2K கிட்ஸ் பலரது தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. 3 years பேக் தான் மை ஒய்ஃப் ஹஸ் எக்ஸ்பயர்ட். நானும் என் பையனும் மட்டும்தான் தனியா இருக்கும். பட் என்னோட பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்பரிசம்ன்றது இல்லாம போயிடுச்சு என் வாழ்க்கையில. யாருமே தொட்டு பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். எனக்குன்னு யாரும் இல்லையா, எனக்கு ஸ்பரிசத்துக்கு ஆள் இல்லை. உண்மை அதுதான். அது மாதிரி இருக்கணுங்கிறது என் இன்டென்ஷன் இல்லை. பட் நான் எதிர்பார்த்தது வந்து இண்டிபெண்டன்ஸ். ஆக்சுவலி எனக்கு பையனை ஹக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எங்கேயுமே பேசுனது கிடையாது. இல்லை ஆக்சுவலாக ஒரு ஸ்பரிசமே இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? ரியலி ஹாரிபிள் சார். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா? நான் கட்டி சார். பையன் வந்து கண்டிப்பாக யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம சொல்கிறத தான் செய்வான் அப்படின்னு சொல்லி. பண்ணப்பா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அப்படிதான் எதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே. எதா இருந்தாலும் சொல்ல சம்மதம் தான் பண்ணலாம். அவ்வளோதானே, சிம்பிளா முடியுது. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். உங்க அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன். ஜஸ்ட் அவர் லெகசியை மட்டும் காப்பாத்து அப்படின்னு சொன்னாரு. ஜீரோடா நீ, அப்பா இல்லை நீ ஜீரோ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.